காலையிலேருந்து நிறைய காணொலிகள் வந்து சமூக வலைதளங்கள் பரவுறதை என்னால் பார்க்க முடிஞ்சுது. அதில் எதையோ பார்த்து அழாமல் இருந்த என்னோட கண்கள் இந்த ஒரு சின்ன கிளிப்பு, ஒரு 30 செகண்ட் கிளிப்பை பார்த்த உடனே அப்படியே மனசெல்லாம் எனக்கு உடஞ்சி போச்சு. அதுவும் அந்த கில்லியோட பிஜிஎம் பேசுறதை விட அந்த வீடியோ நான் ப்ளே பண்ணுறதுக்கு கொஞ்சம் பாருங்களேன். கபடி 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 ஏங்க இப்படி காலையிலேயே அளவு வைக்கிறீங்க? ஜனநாயகன் லாஸ்ட் ஒர்ட் டான்ஸ் நேற்றுலேருந்து அந்த அரசியல்லேருந்து அப்படியே இப்படி வெளியே வந்து அந்த பொட்டிக்குள்ளே இருந்த அந்த வாழை எடுத்து எல்லாரும் பின்னாடி வைக்கிற மாதிரியான மீம்ஸ் எல்லாம் சமூக வலைதளங்களில் பரவிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் எமோஷ்னலாக ஆடியோ லான்ச்சில் தளபதி என்ன பேச போகிறாரு, என்ன மாதிரியான வைபெலாம் இருக்க போகுதுன்னு பார்க்கறதுக்கு பல கோடி பேருக்கு ஆவலாக காத்துக்கிட்டு இருக்காங்க. பட் வந்து லைவ் கிடையாது. ஏன்னா ஜீல வந்து உங்களுக்கு 4ஆம் தேதி ஜனவரி 4th தான் வந்து அதை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அதுதான் இருக்கிறதுலே சோகமான ஒரு செய்தி. சரி, நம்ம தான் போக முடியல, நம்ம நண்பர்கள்லாம் போயிட்டு வெறுப்பேற்றுறானுங்க. இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டு, ட்விட்டரில் வீடியோ போட்டு வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காங்க. பாத்தியா நான் வந்துட்டேன் பாத்தியா, அந்த குசேலன் படத்தில் வடிவேலு ஒரு ஃபோட்டோ காட்டுவாங்க, பரு 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 பருன்னு சொல்லி அந்த மாதிரி எல்லாரும் போய் வைப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த செல்ல மகளேன்ற ஒரு 3rd சிங்கிள் கூட நேற்றைய தினம் ரிலீஸ் ஆச்சு தலைவரோட குரல்ல. அந்த பாடலை கேட்கும் போதே நம்ம கண்ணு கலங்குது. அழக்கூடாது அழக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி ரொம்ப எமோஷ்னலான மூமெண்ட்டு. ஒரு அப்படியே நம்ம மனசை உருக வச்சு மெல்ட் பண்ற மாதிரியான ஒரு சாங் அது. அனிருத்துக்கு ரொம்ப நன்றி சொல்லி ஆகணும். இந்த லாஸ்ட் ரீசன்ட் டேஸ்ல வந்து இந்த மெலடிஸே ரொம்ப மிஸ் பண்றோம் நம்ம. அதுவும் தளபதி குரல்ல வந்து ஒரு மெலடி வந்திருக்கு. அதுவும் வந்து ஒரு தந்தை மகள்கள் கொண்டாடும் ஒரு பாடலாக அந்த பாடல் இன்னைக்கு செல்ல மகளை அமைஞ்சிருக்கு. நிறைய பேர் எடுத்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எமோஷ்னலாகவும் ரொம்ப நல்ல ஒரு பாடலாக அந்த பாடல் இருக்கு. பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. ஆல்ரெடி ஒரு 2 அதிரடி பாடல்கள் நம்ம பார்த்துட்டோம். தளபதி கச்சேரி, ஒரு பேரே வரலாறுன்னு சொல்லி இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் பக்கம் போனாலே அந்த ஒரு பேரே வரலாறு பாடல்கள்னு சொல்லி இந்த ஜனநாயகன் ஃபீவர் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆடிட்டோரியம், ஒரு ஒரு இடம் அது. டிக்கெட்ஸ் எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிருக்கு. அத்தனை பேர் அந்த வரவேற்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நேற்று அந்த மலேசியாவுக்கு போய் தளபதி இறங்குற அந்த நேரத்தில் வந்து ஒரு தனி கான்வாயோட ஒரு எம்டி ரோடே வந்து அந்த கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கு. டொனால்டு ட்ரம்ப்புக்கு பிறகு இவருக்கு தான் அந்த மாதிரி ஒரு தனி வரவேற்பு கொடுத்ததா வேற சமூக வலைதளங்களில் வந்து மீம்ஸ்லாம் போகிறத நம்ம பார்க்க முடியுது. அவ்வளோ பேர் அன்புங்க. ஒருத்தரால் சாதாரணமாக அந்த அன்பெல்லாம் சம்பாதிச்சிட முடியாதுல்ல. என்ன பண்ணியிருக்கணும் இந்த மனுஷன்? என்னன்னா, நமக்குலாம் சின்ன வயசுலேருந்து நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து அந்த மனுஷன் முகம் தான் நமக்கு அடையாளமே. நான் நேசித்த ஒரு மனிதர், கொண்டாடிய ஒரு மனிதர்னு சொல்லி எல்லாம் அவரை தவிர நம்ம சிந்தனையும் செயலும் வேறு எதுவுமே கிடையாது. நம்ம மன கஷ்டத்தில் இருக்கோமோ இல்லை வேறு எதனா ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ரொம்ப டவுனாக இருக்கும் பொழுது நமக்கு எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் கொடுக்கக்கூடிய முகமே அந்த தலைவரோட முகம் தான். நேற்று ரொம்ப ஃபார்மலான ட்ரெஸ்ஸில் பார்த்து பழக்கப்பட்ட நம் கண்கள் நேற்றைய தினம் வந்து தளபதி வந்து ஒரு வேற மாதிரி ஒரு யோயோ லுக்கில் பார்க்கும்போது ரொம்ப கூலாக இருந்தது. அந்த காஸ்டியூமில் பார்த்து எத்தனை நாள் ஆச்சு கண்களுக்கு குளிர்ச்சியாக. இன்றைக்கும் பாருங்களேன், இப்போ நான் வீடியோ பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் வந்து கூட்டம் அங்கே அள்ளுது. அங்கே போய் வெளியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. பாசஸ்க்கு டிமாண்ட்ஸு. இப்படி தமிழ்நாட்டில் நடந்தால் என்ன மாதிரியான ஒரு வரவேற்பு இருக்குமோ அதை விட 2 மடங்கு அங்கே ஒரு வரவேற்பு. பல நடிகர்கள், பாடகர்கள் ரிஹர்சல்லாம் நேற்று நடந்திருக்கு. தம்பிகளான அட்லி, நெல்சன், லோகேஷ் கனகராஜ்னு சொல்லி அண்ணனுக்கு நாங்கள் தாண்டா வருவோம்னு சொல்லி 3 பேருமே அசம்பிள் ஆகிட்டாங்க. இன்னைக்கு காலையில் லோகேஷ் கனகராஜ் கிளம்பி போன காணொலிகள்லாம் சமூக வலைதளத்தில் பார்க்க முடியுது. அடுத்த 10 நாளைக்கு வந்து எல்லாருமே அனில் மோடு, கூல் சுரேஷ் மோடில் தான் இருப்பாங்க. பொலிட்டிக்கலாக நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் ஈடுபாடு இல்லாமல் இருக்கும் அந்த 10 நாளைக்கு. இந்த 10 நாள் நம்ம கொஞ்சம் தளபதியை கொண்டாடி போமான்னு நினைனேன். ஆனால் இவங்க பண்ணுற அராஜகத்தை பார்த்து நம்மளால் பேசாமல் இருக்க முடியாதுல்ல. நேற்றைய தினம் கூட ஒரு கவுன்சிலர் ஒரு சாதாரண ஒரு எளிய மக்களை வந்து கொச்சையான வார்த்தைகளை பேசி திட்டுற ஒரு காணொலியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு கவுன்சிலரு, ஒரு பொறுப்பில் இருக்கீங்க, மக்களால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்கன்னும் போது ஒரு பிரச்சனை, உங்கள் கூட வந்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதை சால்வ் பண்ண வேண்டிய இடத்துல தான் நீங்கள் இருக்கணுமே தவிர, அந்த திமுகவோட கவுன்சிலரோட அந்த பேச்சு என்ன மாதிரி ஒரு திமிர்த்தனத்தை காட்டுச்சு பார்த்தீங்களா? இதுதான் திமுகவோட புத்தி. இவங்க ஓட்டு வாங்குற வரைக்கும் ஒன்று பேசுவாங்க. ஓட்டு வாங்கிட்ட பிறகு மக்களை வந்து எவ்வளவு கேவலமாக பேச முடியுமோ, எவ்வளவு கொச்சைப்படுத்த முடியுமோ அந்த வேலையை தொடர்ந்து பண்ணுவாங்க. அந்த காணொலியை கூட நீங்கள் வந்து சமூக வலைதளம் நேற்று நிறைய வைரல் ஆகிட்டு இருந்தது. அந்த திமுகவோட கவுன்சிலரோட அந்த வீடியோ ரொம்ப அராஜகத்தனமான ஒரு போக்கு. ஆல்ரெடி அந்த பையனை வந்து அடிச்சிருக்காங்க, அசிங்கமாக பேசியிருக்காங்க.
அதுவும் இல்லாமல் சரி ஒரு கவுன்சிலர் வராரு பேசுறாரு, அவர் எதனா நமக்கு சரி பண்ணி கொடுப்பாருன்னு நான் நம்பி இருந்தா அவரே வந்து அசிங்கமா திட்டுற ஒரு நிலைமைக்கு இன்னைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டிருக்கு. யார் நம்மளை கேள்வி கேட்டுருவாங்கன்ற ஒரு தைரியம் சத்தியமா மக்கள் கேள்வி கேட்க போறாங்க. உங்களை வீட்டுக்கு அனுப்ப போறாங்க 2026ல. இந்த ஆணவத்துக்காகவே திமுக வந்து தோற்கடிக்கப்படணும். இதுல ஸ்பெஷல் ஐட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நேற்றைய தினம் வந்து சவுக்கு சங்கருக்கு வந்து 3 மாத காலமாக ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு நீதிமன்றத்தினால. ஜாமீன் வழங்கினது கூட ஒரு சிறப்பு கிடையாது. ஆனா ஜாமீன் வழங்கும் போது நீதிபதி அவர்கள் வைத்த கருத்து இருக்கு பாத்தீங்களா, இந்த அரசுக்கு நீதிபதி கொடுத்த செம்பட்டை அடின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என்னங்கடா பண்ணிட்டாரு, கொலை பண்ணிட்டாரா அவரு? ஜட்ஜு கேட்கிறாரு, கொலை பண்ணிட்டாரா? எதுக்கு உங்களுக்கு அவ்வளவு அடக்குமுறை? பத்திரிகையாளர்கள் மீது நீங்க அவ்வளவு ஒரு அடக்குமுறை கொடுக்குறீங்க. இடி வந்து ஒரு அமைச்சர் மீது ஊழல் புகார் கொடுத்து எஃப்ஐஆர் பதிவு பண்ண சொல்றாங்க, நீங்க பண்ணிட்டீங்களா? உங்களுக்கு செய்த தைரியம் இருக்கான்னு சொல்லி நீதிபதி அவர்கள் நேற்று கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் இந்த திமுகவின் தலைமைக்கு மேல் விழுந்த ஒரு நறுக்குன்னு வைத்த ஒரு கொட்டுகளா தான் நான் பாக்குறேன். என்ன இப்போ நாளைக்கு அவர் வந்துட்டு நமக்கு எதிராக பேச போறாருன்னு வச்சுங்க, அது வேற. நமக்கு ஆதரிச்சு பேசுறாரு, எதிராக பேசுறாரு, அவர் ஒரு கட்சிக்கு நிலைப்பாடு எடுத்து பேசுறாருன்றதெல்லாம் வேற. நாளைக்கு நம்மளும் அவரை திட்ட போறோம், அவர் நம்மளை திட்ட போறாரு, இதெல்லாம் வேற. நம்ம அதை நவுத்தி வச்சிருவோம். ஆனா பேச்சு சுதந்திரத்துக்கும் கருத்து சுதந்திரத்துக்கும் இந்த அரசின் மீது ஏதாச்சும் ஒரு விமர்சனம் எடுத்து வச்சா அதற்கு இவங்க கொடுக்கக்கூடிய அந்த விலை இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப 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 கடுமையான அடக்குமுறைகளை வந்து இந்த அரசு வந்து தொடர்ந்து இந்த சமீப நாட்களாக கையாண்டு வருது. ஆதரிச்சு பேசினா உனக்கு வீடு காரு இல்லைன்னா உனக்கு சிறைவாசன்ற மாதிரி சில கொடுங்கோல் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது இந்த திமுக அரசு. எதிர்த்து எவனும் பேசிடவே கூடாது. அதை தான் நேற்று தினம் வந்து நீதிபதிகள் வந்து சவுக்கால வச்சு பின்னி எடுத்துட்டார். இது வண்டி பொய்யான வழக்கா இருக்கட்டும், அப்போ இருக்கு உங்களுக்குன்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கையும் வந்து கொடுத்திருக்காரு நீதிபதி அவர்கள். ஏன்னா இந்த மாதிரியான நீதிமன்றங்கள் மீது நமக்கு நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் அதிகரிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அட என்னதான் இந்த சிஸ்டம் வந்து கரெக்டா இருந்தாலும், இந்த அதிகாரிகள் கரெக்டா இருந்தாலும் நமக்கு நீதி நிச்சயமா கிடைக்கும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நீதிபதிகள் வந்து சமூக வலைதளங்களை பாக்குறாங்க. இன்னைக்கு மக்களோட மனநிலை என்னன்றது வந்து ஒரு பிரதிபலிப்பா அவங்களுக்கு தெரியுது. இன்னைக்கு என்ன மாதிரி சூழல் இங்க தமிழ்நாட்டில் நிலவுது, பெண்களுக்கான பாதுகாப்பு, அந்த ஆசிரியர்களோட போராட்டம், தூய்மை பணியாளர்களோட போராட்டம், செவிலியர்களோட போராட்டம், என்ன மாதிரியான ஒரு கைது பாத்தீங்களா? இவங்க கொடுத்த வாக்குறுதியின் பேர்ல தான் அவங்க செவிலியர்கள் போராடுறாங்க. அந்த வேலை சம்பள உயர்வு, வேலை நிரந்தரம்னு சொல்லி இவங்க கொடுத்த வாக்குறுதி. ஐயா நீங்க கொடுத்த வாக்குறுதி தானே, அதை கேட்டுதான் நம்ம போராடுறோம். நீங்க இந்த அவங்க சொன்ன அந்த நம்பரோட மென்ஷன் பண்ணி அவங்க நீங்க கொடுத்த வாக்குறுதி, இந்த இத்தனாவது வாக்குறுதி நீங்க கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு, நீங்க இதை செய்யறேன்னு சொன்னீங்களே, ஏன் செய்யலன்னு அவங்க வந்து ஜனநாயக முறைப்படி அந்த செவிலியர்கள் போராடுறாங்க. அவங்கள வந்து கைது பண்ணி மண்டபத்தில் அடைச்சு, ஏன்னா கொரோனா டைம்ல அவங்க இல்லைன்னா நம்ம செத்து போயிருப்போம்டா, எவ்வளவோ இழப்ப பார்த்துட்டோம். அவங்க உயிரை கூட துச்சமா நினைச்சு, அவங்க உயிரை பத்தி கூட கவலைப்படாம இன்னைக்கு வந்து அவங்க வீட்டால வந்து நின்று கொரோனாக்கெல்லாம் பயப்படாம எவ்வளவு வேலை பார்த்த அந்த செவிலியர்களை வந்து இன்னைக்கு நீங்க வந்து எங்க தூக்கி போட்டிருக்கீங்க பாத்தீங்களா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தங்கைகள் தோழர்களாகிய செவிலியர்கள் ஓட்டு ஒருத்தருக்கும் இந்த வாட்டி திமுக போட மாட்டாங்க. ஒரு சதவீத ஓட்டு கூட திமுக வந்து போட மாட்டாங்க. அரசு பணியாளர்களோட ஓட்டு வராது, அரசு ஆசிரியர்களோட ஓட்டு வராது. ஏன்னா பணி நிரந்தரம் பண்ற பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுக்குறேன்னு சொல்லி பொய் சொல்லி ஏமாத்தி இருக்கு இந்த திமுக. தினம் ஒரு தகவல் எங்க ஐடி விங்ல நாங்க போட்டுக்கிட்டு இருக்கோமே, தினம் ஒரு தகவல். சொன்னீங்களே செஞ்சீங்களா? இவங்க கொடுத்த வாக்குறுதிகள் அள்ளி போட்டாலே முடிஞ்சு போயிடும். இப்போ இவங்க இவ்வளவும் பண்ணிட்டு உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை நாங்க 2000 கொடுப்போம், பொங்கலுக்கு 5000 கொடுப்போம்னு சொன்னா ஏமாறுவாங்களா இந்த மக்கள்? இந்த மாதிரியான நீதிமன்றங்களோட தீர்ப்புகள், வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புகள், எந்த ஒரு கண்டிஷன் இல்லாம பெயில் கொடுத்துருக்காங்க, எந்த ஒரு கண்டிஷன் இல்லாம பெயில் கொடுத்துருக்கதா தகவல் வந்துகிட்டு இருக்கு. நான் ஃபுல்லாவே பார்த்தேன். இந்த 3 மாசம் வந்து இந்த பெயில் கொடுத்ததுக்கான ரீசன் வந்து அவங்க நீதிபதிகள் எடுத்து வைக்கக்கூடிய இந்த வாதத்தை பார்க்கும்போது எனக்கு உள்ளபடியே ரொம்ப ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. கட்சியை திரும்ப அடமானம் வைக்கக்கூடிய இந்த நிலைமையில வந்து ஒரு ஆளுங்கட்சி எதிர்த்து ஒருத்தர் கேள்வி கேட்டாலே நீங்க அரெஸ்ட் பண்ணுவீங்க, பேசவே கூடாதுன்னு முடக்குறீங்கன்னா இதுனா ஜனநாயக நாடா இல்ல ஹிட்லர் ஆட்சியா? இது ஒரு சிறப்பு. இதுதான் திமுக. ஏன்னா நம்ம ஒரு பக்கம் வந்து தலைவனோட அந்த திரைப்படத்தோட கொண்டாட்டம், படம் ரிலீஸ், ஆடியோ லான்ச்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பக்கம் பிஸியா இருக்கும்போது இவங்க ஒரு பக்கம் அநியாயம் பண்றதை வந்து நம்மளால பார்த்துட்டு பேசாம இருக்க முடியல. ரொம்ப ரொம்ப மன வருத்தமா இருக்கு. இதை நம்ம பதிவு பண்ணியே ஆகணுன்றதுக்காக தான் இந்த காலநிலை நம்ம போடுறோம். இவங்களோட அராஜகத்தையும் அடக்குமுறைகளையும் வந்து கூடிய விரைவில் வந்து அனுப்பி ஆகணும். அந்த எஸ்ஆர் மேட்டரை பத்தி நம்ம எல்லாரும் பேசியிருப்போம். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 97 லட்சம் வாக்குகள் வந்து பறிக்கப்பட்டிருக்கு. நம்ம ஓட்டு உரிமைகள் வந்து பறிக்கப்பட்டிருக்கு. அது நமக்கு அடுத்த மாசம் இந்த ஜனவரி மாசத்துல 18ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் தான் டைம் இருக்கிறதா சொல்றாங்க. தயவு செய்து வாக்கு 18 வயது நிரம்பிய முதல் தலைமுறை வாக்காளர்கள் நீங்க வந்து உங்களோட வாக்காளர் அடையாள அட்டை வந்து பெறுவதற்கான வேலையை பாருங்க. ஃபர்ஸ்ட் ஓட்டை போய் ரிஜிஸ்டர் பண்ணுங்க, முதல்ல வாங்குங்க. அந்த ஓட்டர் ஐடி நீங்க முதல்ல எடுங்க. விடுபட்டு போனவங்க, பெயர் நீக்கம் பண்ணவங்க, காணாம போனவங்க சொல்ல இவங்க பேர் நீக்கம் பண்ணியிருக்காங்களா, அவங்க எல்லாம் போயிட்டு தயவு செய்து, ஏன்னா
இந்த தேர்தலில் வந்து முதல் தலைமுறை வாக்காளர்களோட வாக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அதுவும் இல்லாமல் இந்த ஜென்சி, இந்த 30ல இருந்து 35 வயசுக்குள்ள இருக்கிற 18ல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய வாக்காளர்களோட அந்த அதாவது 18ல இருந்து 45 வயசுக்குள்ள இருக்கவங்களுடைய வாக்குகள் தான் பறிக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. நம் தோழர்கள், தமிழக வெற்றி கழக தோழர்கள் வந்து ஒவ்வொரு கிளையா வார்டு வார்டா போயிட்டு வந்து யாருக்கெல்லாம் விடுபட்டிருக்குன்றதெல்லாம் வந்து ஒரு பட்டியலே வந்திருக்கு. எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து ஒரு பட்டியலே வந்திருக்கு. தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளவு பேர் ஓட்டு போயிருக்குன்றதுக்கான பட்டியலாம் அவங்க வெளியிட்டு இருக்காங்க. தயவு செய்து இந்த அடுத்த ஒரு 50 நாள் 100 நாளுக்குள்ள விடுபட்ட போனவங்க, ஏன்னா நமக்கு ஆதரவு இருக்கு, எல்லாரும் விஜய்க்கு தான் போகணுன்ற ஆர்வத்தில் இருக்காங்க. ஆனா ஓட்டு இருக்கணும் இல்லையா? ஓட்டு இருந்தா மட்டும் தான் அவங்களை கூட்டு வந்து பூத்துல நிக்க வச்சு நம்ம ஓட்டு போட வைக்க முடியும். நிச்சயமா அந்த வேலையை நம்ம பார்த்தாகணும். ஏன்னா ஒவ்வொரு வாக்குகளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப கவனமா, சிந்தாம செதறாம அந்த வாக்குகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு செலுத்துறதுக்கு நம்ம நாயா பேயா கூட உழைக்கணும். யாருக்கெல்லாம் ஓட்டு இல்லைன்னு நீங்க வீடு வீடா போய் கொடுங்க. என்னப்பா ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டியா? அவங்கள கூட்டு உட்கார வச்சு அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி நீ எந்த வார்டு, எந்த தொகுதி, எந்த மாவட்டம், எங்க இருக்கு என்னன்றெல்லாம் கேட்டு அவங்களுக்கான ப்ரொசீஜர் என்ன, இப்போ விடுபட்டு போனவங்களுக்கு வந்து எங்க கேம்ப் போடுறாங்க, எந்த மாவட்டத்தில் பண்றாங்க, அதான் பண்ண வேண்டியது நம்ம கடமை. ஏன்னா இந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் ஜென்சி ஓட்டுனால வந்து திமுக வந்து அவங்க ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. அந்த வேலையை அவங்க செய்ய மாட்டாங்க. ஏன்னா அந்த ஓட்டு நமக்கு வராதுன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்ப கூட பாருங்க, வைப் வித் எம்கேஎஸ் சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னடான்னு கேட்டா, இளைஞர்களோட வாக்கெல்லாம் கவரத்துக்கான வேலையை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இறங்கி இருக்காராம். ஒரு டீம், ஆர்கனைசர் டீம், அவங்களோட அந்த ப்ரமோஷன் டீம் இருக்கும்ல, ஸ்ட்ராட்டஜிஸ்ட் டீம், அவங்க இறங்கி இருக்காங்களாம். ஏன்னா இளைஞரோட வாக்கு வந்து திமுகவுக்கு 1% கூட கிடையாது. ஒரு பயம் ஓட்டு போட மாட்டான். அந்த திமுக இருக்கக்கூடிய இளைஞர்களே வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போட போறாங்கன்றது இருக்கட்டும். அவங்களோட ஓட்டுகளை கவரத்துக்காக இவங்க வந்து ஒரு சில ஷோஸ்லாம், டிஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு, புது விக்கெல்லாம் போட்டுக்கிட்டு தலைவர் வந்து சும்மா ஜம்முன்னு வந்து அந்த விளையாட்டுத்துறை, அதாவது ஒவ்வொரு துறையிலையும் இளைஞர்கள் சாதிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு துறைகள் இருக்கக்கூடிய இளைஞர்களை கூட்டு ஒரு 10 பேரை உட்கார வச்சு செட்டப் தான், செட்டப் செல்லப்பா வேலை தான் கூட்டு உட்கார வச்சு வைப் வித் எம்கேஎஸ் சொல்லிட்டு கேளுங்க, என்னமா கேளுங்க, தைரியமா கேளுங்க, பயப்படாதீங்க சொல்லிட்டு இவர் கேட்க, அவங்க வந்து ஐயோ உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன, நீங்க எந்த படம் பார்ப்பீங்க, உங்களுக்கு விஜய் பிடிக்குமா, எனக்கு விஜய் தம்பி ரொம்ப பிடிக்கும், இப்படி கேனத்தனமான சில்லறத்தனமான கேள்விகளை கேட்க வச்சு அவரும் வந்து ஏதோ நமக்கு தான் தெரியுமே நம்மளை பத்தி, முதல் கேள்வி கேட்டா 4வது கேள்வி பத்தி பதில் சொல்லுவாரு, 4வது கேள்விக்கு 6வது பதில் சொல்லுவாரு. அப்படி இருக்கும்போது அந்த ஷோவும் எடுப்படல, வைப் வித் எம்கேஎஸ் ஷோவும் வந்து அற்ற ஃபிளாப். அதை வருத்தத்துல இருக்காராம் தலைமை. என்னடா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு இளைஞர்களை கவர்றதுக்கான நம்ம வேலை எல்லாம் பாக்குறோம், ஒரு பையன் நம்மளை சீண்ட மாட்டானு, எல்லாம் வந்து தளபதி கச்சேரின்னு சொல்லி போயிட்டு இருக்கானுங்களே, நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லி வருத்தத்தில் இருக்காங்க. அடுத்த கட்ட இளைஞர்களை கவரத்துக்கான வேலையில திமுக இறங்கி இருக்கிறதான தகவல் எல்லாம் வந்துட்டு இருக்கு. நமக்கு படமும் முக்கியம், தமிழ்நாடும் முக்கியம். அதனால தயவு செய்து ஒரு பக்கம் கொண்டாட்ட மனநிலை இருந்தாலும் எப்பவுமே இதுவும் செய்யுங்க. ஒரு பக்கம் நமக்கு ஆண்டவன் எதுக்கு 2 கை கொடுத்துருக்கான், ஒரு கையில் முடியல இன்னொரு கையில பண்ணு. இப்போ நம்ம 2 கையும் ஆக்டிவா இருக்கு. ஒரு கையில வந்து தலைவனை கொண்டாடுங்க, ஒரு கையில வந்து திமுக போலங்க. அதனால ஒரு 10 போஸ்ட் தலைவனை பத்தி இதை போறீங்கன்னா ஒரு 5 போஸ்டாவது திமுக புழக்கிறதுக்கான வேலையை பாருங்கன்னா இவங்க அராஜகம் தாங்க முடியல. தமிழ்நாட்டில் இவங்களை ஒழிக்கணும், இவங்களை வீட்டுக்கு அனுப்பணும், மொத்த வாக்குகளும் சிந்தாம சதராம நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு வரணும். கூடிய விரைவில் வந்து நமது சின்னம் என்னன்றதை பத்தி அறிவிப்புகள் வரும். அடுத்தடுத்து இனி ஜனவரி மாசத்துல இருந்து நமக்கு பீக்ல போயிட்டு இருக்கோம். ஜனவரி 2 அந்த அடுத்த 100 நாளைக்கு வந்து நம்ம தான் ட்ரெண்டிங்ல இருக்க போறோம். தமிழ்நாட்டின் தலையைத்தே மாத்த போறோம். பல பெரிய கட்சிகள் நம்ம கூட கூட்டணிக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. பல முக்கிய தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள் இருந்து பிரசன்ட் மினிஸ்டர்ஸ்ல இருந்து எல்லாருமே நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல பேர் புதியவர்கள், நம்ம ரெட்பிக்ஸ் பெல்லிக்ஸ் அவர்களா இருக்கட்டும், நம்ம அனந்தஜித்தாக இருக்கட்டும், முகில் வீரப்பனாக இருக்கட்டும், வழக்கறிஞராக இருக்கட்டும், எல்லாருமே புதியவர்கள், மாற்றத்தை நோக்கி வருபவர்கள் எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்துக்கு தனது ஆதரவுகளை தெரிவித்து கட்சியில தன்னை அபிஷியலா இணைச்சிக்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. தமிழ்நாட்டின் தலையத்தை மாற்ற போகிறார் நம் தலைவர் விஜய். அதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு கடுமையாக உழைக்கும் வேலையை பாருங்க. 2026 நமது ஆட்சி அமைவது உறுதி 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 என்பதை கூறிக்கொண்டு நான் விடைபெறுகிறேன். லாஸ்ட் ஒன் டான்ஸ், அழாம இருக்க நான் கண்ட்ரோல் பண்றேன். பட் அதுக்கு மேல என்னால முடியலன்னா நான் சத்தியமா அழுதுருவேன். ஏன்னா அவ்வளோ எமோஷனலா இருக்கு ஒவ்வொரு காணொலிகளும் சமூக வலைதளங்களை பார்க்கும்போது. கொண்டாடுவோம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். மீண்டும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார். நன்றி, வணக்கம்.